ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு காராமணி பொரியல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கல. ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயத்தை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் கொஞ்சமாக மிளகா, 1.5 டீஸ்பூன் வீட்டில் அரைச்சி கரம் மசாலா, காஷ்மீர் தூள், கரம் மிளகா, 1 டீஸ்பூன் எல்லாமே போட்டு கொஞ்சமாக சோம்பு தூள், மிளகுத்தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு மஞ்சத்தூள் சிட்டிக்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி வதங்கினோம்னா இதில் போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலாவெல்லாம் போட்டு லைட்டாக அந்த மசாலாவில் தண்ணி ஊற்றி வச்ச மசாலா போட்டுக்கோங்க. இந்த மசாலாவில் ஏதாவது வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் மசாலாலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரட்டும். இப்போ நான் காராமணியை குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம கொஞ்சம் கிரேவி பாதம் வரணும் இல்லையா, அதுக்காக நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா இதை மூடி போட்டு அப்பப்போ திறந்து பார்த்து வேக விட்டிங்கன்னா சூப்பராக காராமணி தட்டைப்பயிறு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.